السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தினத்தில் பிஇذنில்லாஹ் அல்லாஹுடைய அனுமதியினால் முதல் வகுப்பாக அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் ஃபி தௌஇல் கிதாபி வஸ்ஸுன்னஹ் என்ற நூலை படிக்க இருக்கின்றோம். இன்றைய வகுப்பில் நாம் கற்றுக்கொள்ள இருப்பவைகள் காலுறைகள் மீது மஸ்ஹ் செய்வதற்கான 5 நிபந்தனைகளை கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து காலுறைகள் மீது மஸ்ஹ் செய்யும் முறையையும் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் தாங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் ஃபி தௌஇல் கிதாபி வஸ்ஸுன்னஹ் என்ற நூலில் முதல் பாட புத்தகம் கிதாபு தஹாராவில் இருந்து 6வது பாடமாகிய அல் பாபு சாதிஸ் ஃபில் மஸ்ஹி அலல் குஃபைனி வல் அமாமதி வல் ஜபீரா என்ற பாடத்தை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த வகுப்பில் அல் மஸ்அலத்துல் ஊலா முதல் சட்ட விளக்கத்தை படித்தோம். இந்த வகுப்பில் அல் மஸ்அலத்து சானியா 2வது சட்ட விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். ஷுரூத்துல் மஸ்ஹி அலல் குஃபைனி, 2 குஃப்கள் மீது மஸ்ஹ் செய்வதின் நிபந்தனைகள். வமா யகூமு மகாமஹுமா, இந்த 2 குஃப்களுடைய இடத்தில் இடம்பெறக்கூடியவைகள் மீதும், உதாரணமாக காலுறைகள் மீது ஷார்ட்டா உள்ள கரண்டை காலுக்கு மேல் வரைக்கும் அணியக்கூடிய காலுறை, அதற்கு மேலாக அணியப்படக்கூடிய காலுறைகள், இவற்றையெல்லாம் எடுத்துக்கொள்ளும். இவற்றின் மீது மஸ்ஹ் செய்வதின் நிபந்தனைகள். வஹாதிஹி ஷுரூத் ஹிய, முதலாவது நிபந்தனை லப்ஸுஹுமா அலா தஹாரத்தின், வாசிக்கக்கூடிய முறைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நேற்றைய வகுப்பில் நாம் துரூசுல் லுகத்தில் அரபியா, இலக்கண மற்றும் மொழி சார்ந்த பாட புத்தகத்தை படித்தோம். அந்த பாட புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய இலக்கண சட்டங்களையும் இந்த பாட புத்தகத்தை படிக்கும்போது அப்ளை பண்ணி தத்பீக், அதை நடைமுறைப்படுத்தி வாசிக்க வேண்டும். லப்ஸுஹுமா அலா தஹாரத்தின், தஹாராண்டா சுத்தம், ஒது என்ற அர்த்தமெல்லாம் இதற்கு உண்டு. இந்த இடத்துல ஒது செய்த நிலையில், சுத்தமாக ஒது செய்த நிலையில் அந்த 2ஐயும் அணிதல். காலுறைகளை அணியும் போது, காலுறைகளுக்கு மஸ்ஹ் செய்ய வேண்டும் என்றால் காலுறைகளை ஒதுவுடன் இருக்கும் நிலையில் அணிந்திருக்க வேண்டும். இது முதல் நிபந்தனை. இதற்கான ஆதாரம் லிமா ரவல் முகீரத்து ரதியல்லாஹு அன்ஹு, முகீரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ரிவாயத், அறிவிப்பு ஆதாரமாக இருக்கிறது. கால முகீரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், குன்து மஅன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம ஃபீ சஃபரின், ஃபீ வந்தனால சஃபரின்னு வாசிக்கிறோம்.
மஅ வந்தனால அந்நபியி என்று வாசிக்க வேண்டும். குந்து நான் இருந்தேன், மஅன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஃபீ சஃபரின் ஒரு பயணத்தில் நான் இருந்தேன். ஃபஅஹ்வைது நான் குனிந்தேன், லிஅன்ஸஅ குஃபைஹி நபி அவர்களுடைய இரண்டு ஹுஃபுகளை கலட்டுவதற்காக நான் குனிந்தேன். ஃபகால் நபி அவர்கள் கூறினார்கள், தஅஹுமா அந்த இரண்டையும் கலட்டாமல் விட்டுவிடுங்கள். ஃபஇன்னி கலட்ட வேண்டாம், தஅஹுமா அவ்விரண்டையும் விட்டுவிடு என்ற அர்த்தமாகும். ஃபஇன்னி ஏனென்றால் நிச்சயமாக நான் அத்கல்துஹுமா தாஹிரத்தைனி அந்த ரெண்டும் சுத்தமாக இருக்கும் நிலையில் அவ்விரண்டையும் நான் அணிந்தேன் என்பதாக நபி அவர்கள் கூறி ஃபமஸஹ அலைஹிமா அவ்விரண்டின் மீது மஸஹ் செய்தார்கள், தடவினார்கள், கையால் தடவினார்கள். ஆதாரம் ஸஹீஹுல் முத்தஃபக்குன் அலைஹி, இமாம் புகாரி மற்றும் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் இருவரும் இந்த ஹதீஸை அறிவிச்சிருக்கிறாங்க. அஹ்ரஜஹுல் புகாரியு, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பிரகம் 206வது செய்தியாக இந்த செய்தியை அறிவித்திருக்கிறாங்க. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் 274வது செய்தியாக இந்த செய்தியை அறிவித்திருக்கிறாங்க. அடுத்து இரண்டாவது நிபந்தனை, சத்ருஹுமா லி மஹல்லில் ஃபர்தி கடமையான இடத்தை அவ்விரண்டும் மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அது என்ன கடமையான இடம்? ஐ அல் மஃப்ரூது, அல் மஃப்ரூது கஸ்லுஹுமா மினர் ரிஜிலி, ரஜுல்னு வாசிக்க கூட ரிஜில்னு வாசிக்கும். ரிஜில்னா கால், காலில் எவற்றை கழுகுவது, எந்த பகுதிகளை கழுகுவது கடமையாக்கப்பட்டுள்ளதோ அப்படியான கடமையாக்கப்பட்டுள்ள இடத்தை அந்த ஹுஃபுகள் மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதாவது கரண்டைக்கால் உள்பட மறைக்கக்கூடியதாக இருக்கணும். இந்த கரண்டைக்காலை தாண்டியதாக இருக்கணும். இதை விட கரண்டைக்காலுக்கு கீழாக இருக்குமையானால் அப்படியான சாக்ஸுகளில், காலுறைகளில், ஹுஃபுகளில் மஸஹ் செய்ய முடியாது என்ற கருத்தை அறிஞர்கள் முன்வைக்கிறார்கள். அல்லாஹு அலம். அப்ப கழுகுவது கடமையாக்கப்பட்டுள்ள, ஒது செய்யும் போது கழுகுவது கடமையாக்கப்பட்டுள்ள பகுதிகளை மறைக்கக்கூடியதாக ஹுஃபுகள், காலுறைகள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் அந்த காலுறைகள் மீது மஸ்ஹ் செய்ய முடியும். ஃபலோ ظهر من محل الفرض شيء கடமையான இடத்தை விட்டும் கொஞ்சம் ஏதேனும் வெளிப்பட்டிருக்குமையானால் லம் யஸிஹல் மஸ்ஹு மஸ்ஹ் செய்வது கூடாது, சரியாக ஆகாது. அப்ப காலுறைகள் கரண்டைக்காலை மறைக்கக்கூடியதாக, கரண்டைக்கால் வரைக்கும் மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். கரண்டைக்கால் முழுவதையும் மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் மஸஹ் செய்ய முடியும். அதை விட குறைவாக இருக்குமையானால், அதாவது கரண்டைக்கால் கீழாக இப்படி ரொம்ப ஷார்ட்டா சில பேர் என்ன செய்வாங்க, இந்த சாக்ஸ் அணிவாங்க. அப்படியான சாக்ஸாக இருக்குமையானால், கரண்டைக்காலுக்கு கீழாக இப்படி போகும், இப்படி இப்படி போகும். பெண்கள்லாம் அப்படியான சாக்ஸ் அணியக்கூடிய நிலைகள் இருக்குது. அப்படியான சாக்ஸாக இருந்தா அதில் மஸ்ஹ் செய்ய முடியாது என்ற கருத்தை அறிஞர்கள் முன்வைக்கிறாங்க. சரி, மூன்றாவது நிபந்தனை இபாஹத்துஹுமா, அந்த இரண்டும், அந்த ஹுஃபுகள் அல்லது காலுறைகள் இரண்டும்
ஆகுமானதாக இருக்க வேண்டும், அவருக்கு சொந்தமானதாக இருக்கணும். ஃபலா யஜூஸுல் மஸ்ஹு, மஸ்ஹ் செய்வது கூடாது, அலல் மஹ்சூபி, அபகரிக்கப்பட்ட காலுறைகள் மீது, குஃப்கள் மீது மஸ்ஹ் செய்வது கூடாது, அபகரிக்கப்பட்டதன் மீது மஸ்ஹ் செய்வது கூடாது. வல் மஸ்ரூகி, திருடப்பட்டதன் மீது மஸ்ஹ் செய்வது கூடாது. வலல் ஹரீலி, வலல் ஹரீரி லி ரஜுலின், ஆணிற்கு பட்டால் செய்யப்பட்ட, பட்டு துணியால் செய்யப்பட்ட காலுறையின் மீது மஸ்ஹ் செய்வது கூடாது. ஏனென்றால் ஆண் பட்டாடை அணிவது மஅசியத்துன், அது அதாவது பாவமாகும், மாற்றமாக மாறு செய்யக்கூடிய செயலாகும். ஒரு ஆண் பட்டாடை அணிவது அவங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. அப்ப தடை செய்யப்பட்ட ஒன்றை அணிந்து அதில் மஸ்ஹ் செய்வது முடியாது. ஏனென்றால் தடை செய்யப்பட்ட ஒன்றை செய்வது அது மாற்றமாக செய்யக்கூடிய ஒரு பாவமான செயலாகும். அதுல மஸ்ஹ் செய்வது என்பது கூடாது. ஃபலா துஸ்தபாஹு பிஹி ருக்ஸது, சலுகைகள் என்பது இவற்றின் மூலமாக பெறப்படாது, இவற்றெல்லாம் சலுகைகளை காண முடியாது, ஆகுமாக்கப்படாது. எனவே அணிந்திருக்கக்கூடிய காலுறை அல்லது ஹுஃப்கள் என்பது அபகரிக்கப்படாததாக இருக்க வேண்டும், திருடப்படாததாக இருக்க வேண்டும். ஆண்களாக இருந்தால் அவங்க அணியக்கூடிய அந்த ஹுஃப், அந்த காலுறைகள் என்பது பட்டு துணி இல்லாமல் அணிவதற்கு ஆகுமாக்கப்பட்ட துணியாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தாதான் அதுல மஸ்ஹ் செய்வது கூடும். இது 3வது நிபந்தனை. 4வது நிபந்தனை தஹாரத்து ஐனிஹிமா, அந்த ரெண்டுமே சுத்தமானதாக இருக்கணும். அணியக்கூடிய ஹுஃப்கள் அல்லது அணியக்கூடிய காலுறைகள் ரெண்டுமே சுத்தமானதா இருக்கணும். ஃபலா யஸிஹுல் மஸ்ஹு அலன் நஜஸி, அசுத்தத்தின் மீது மஸ்ஹ் செய்வது கூடாது. கல் முத்தஹதி மின் ஜில்தி ஹிமாரின், கழுதையின் தோலிலிருந்து எடுக்கப்பட்ட செய்யப்பட்ட ஹுஃபை போல. இப்ப கழுதையின் தோலிலிருந்து ஹுஃப் செய்யப்பட்டிருக்குது, காலுறை காலணி செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா அதுல என்ன செய்ய முடியாது, மஸ்ஹ் செய்ய முடியாது. அதே போல என்னென்ன தோள்களை நம்ம பயன்படுத்துவது கூடாதோ அந்த தோள்களை வைத்து ஹுஃப் செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா அதுல மஸ்ஹ் செய்ய முடியாது. சுத்தமா இருக்கணும், அசுத்தமான ஹுஃபின் மீது மஸ்ஹ் செய்வது முடியாது என்பதாக. அதாவது அந்த பொருள் பயன்படுத்துவதற்கு முடியாத தோலில் இருந்து செய்யப்பட்டதாக இருக்குமையானால் அந்த ஹுஃப் என்பது, காலுக்கு மேல் அணியக்கூடிய அந்த ஹுஃபானது இயற்கையாக நாம பயன்படுத்துவதற்கு தடை செய்யப்பட்ட நஜிஸான தோலில் இருந்து செய்யப்பட்டதாக இருக்குமையானால் அதில் என்ன செய்ய முடியாது, மஸ்ஹ் செய்ய முடியாது. 5வது நிபந்தனை ஐயகூனல் மஸ்ஹு ஃபில் முத்தத்தில் முஹத்தததி ஷர்அன், மார்க்கத்தின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட காலத்தில் இருக்க வேண்டும். நிர்ணயம் செய்யப்பட்ட காலத்துல, வரையறை செய்யப்பட்ட காலத்தில் மஸ்ஹ் செய்தல் என்ற நிலை இருக்க வேண்டும். வரையறை செய்யப்பட்ட காலத்தை தாண்டியதாக இருந்தால் மஸ்ஹ் செய்ய முடியாது, மஸ்ஹ் செய்வது கூடாது. வஹிய, அந்த கால அளவு என்ன? லில் முகீமி, ஊரில் தங்கி இருக்கக்கூடியவருக்கு யௌமுன் வ லைலத்துன், ஒரு பகலும் ஒரு இரவு வரைக்கும். அதாவது 24 மணி நேரங்கள் என்பது ஊரில் இருக்கக்கூடியவருக்கு வரையறை செய்யப்பட்டுள்ள நேரமாகும். உதாரணமாக காலையில ஃபஜ்ர் தொழுகைக்கு
ஹுஃப அல்லது காலுறைய சுத்தமான நிலையில நீங்க அணிந்தீர்கள் என்றால் அடுத்த நாள் அதே நேரம் ஃபஜர் தொழுகை வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம், அந்த ஹுஃபை அந்த காலுறைகளை கலட்டாமல் அதற்கு மேல செய்து கொண்டே நீங்க என்ன செய்யலாம், தொடரலாம். வலில் முசாஃபிரி, முசாஃபிருக்கு தலாத்தத்து ஐயாமின் விலயாலிஹின்ன, 3 நாட்கள், 3 பகல் 3 இரவுகள் என்பதின் அர்த்தம் என்ன? 3 நாட்கள் வரைக்கும் முசாஃபிர் பயணி அவங்க அணிந்திருக்கக்கூடிய ஹுஃப் அல்லது காலுறைகளை கலட்டாமல் அப்படி அதுக்கு மேல அவங்க என்ன செய்யலாம், மஸ்ஹ செய்யலாம். இந்த கால வரையறைக்குள்ள இருக்கணும். இப்போ ஊர்ல தங்கி இருக்கிறவரு ஒரு நாள் கழித்த பிறகு 24 மணி நேரங்கள் தாண்டிய பிறகு அவங்க என்ன செய்யறாங்க, மஸ்ஹ செய்ய நாடுறாங்க அப்படின்னு சொன்னா அது ஆகுமாகாது. திரும்ப அவங்க என்ன செய்யணும், ஒது செய்துட்டு புதிதாக அவங்க அணிந்து அதிலிருந்து ஒரு நாள் வரைக்கும் கணக்கெடுத்து கொள்ளலாம். அப்ப அந்த வரையறை செய்யப்பட்ட கால அளவுக்குள்ளாகத்தான் மஸ்ஹ் செய்ய முடியும். வரையறை செய்யப்பட்ட கால அளவை தாண்டி விடுமையானால் அணிந்திருக்கக்கூடிய அந்த காலுறை அல்லது ஹுஃபானது அவற்றில் மஸ்ஹ் செய்வது முடியாது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த 5 நிபந்தனைகளை மார்க்க அறிஞர்கள் நபியவர்களுடைய சுன்னாவின் ஆதாரத்திலிருந்தும் பொதுவான சட்டங்களிலிருந்தும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இதை அவங்க ஆய்வு செய்து இந்த 5 நிபந்தனைகளை நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. எனவே மஸ்ஹ் செய்யக்கூடிய நேரத்தில் காலுறைகள் மற்றும் ஹுஃப்கள் மீது மஸ்ஹ் செய்யக்கூடிய சமயங்களில் இந்த 5 நிபந்தனைகளை கவனத்தில் கொள்வது அவசியமாகும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.